ரோம போர் சேவகர்கள் அவரை அடித்து துன்புறுத்தி சிலுவையிலே அறைந்த போதிலும் அவருடைய ஜீவனை அவர்களால் எடுக்க முடியவில்லை. A word of oneness, ஐக்கியத்தின் வார்த்தை. The word of fulfillness, நிறைவேறுதலின் வார்த்தை. A word of path of life, ஜீவ மார்க்கத்தை காட்டும் வார்த்தை. நான் இப்பொழுதே வான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்து, மீட்பின் திட்டத்தையும் நிறைவேற்றி முடித்து, தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடிந்தது என்று சொன்ன அந்த 6வது வார்த்தைக்கு பிறகு சிலுவையிலே அவர் பேசிய 7வது வார்த்தையை லூக்கா 23:46 வாசிக்கிறோம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு கிறிஸ்து பேசிய 6 வார்த்தைகளை 4 சுவிசேஷங்களில் 1-2 மாத்திரம் குறிக்கப்பட்டு இருந்த போதிலும் இயேசு கிறிஸ்து ஆவியை ஒப்பு கொடுத்தார், ஜீவனை விட்டார் என்ற வார்த்தை 4 சுவிசேஷங்களிலும் குறிக்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து ஏன் மகா சத்தமிட்டு தன் ஜீவனை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவரை கொலை செய்ய பல தந்திரமான திட்டங்களை தீட்டின சாத்தானால் அவருடைய ஜீவனை எடுக்க முடியவில்லை. பொறாமையினால் பிரதான ஆசாரியர்கள் பொய் சாட்சியின் மூலமாகவும் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்த போதிலும் அவர்களாலும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை எடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அநேக முறை அவரை கொலை செய்ய வேண்டும் என்று பரிசேயர், சதுசேயர், யூத ஜனங்கள் முயற்சி செய்த போதும் அவர்கள் நடுவிலிருந்து விலகி சென்றவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை பிதாவின் கரத்திலே ஒப்பு கொடுத்தார். ரோம போர் சேவகர்கள் அவரை அடித்து துன்புறுத்தி சிலுவையிலே அறைந்த போதிலும் அவருடைய ஜீவனை அவர்களால் எடுக்க முடியவில்லை. காரணம், ஒருவேளை சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற மனிதன் குறிப்பிட்ட நேரத்திற்கு பின்பு மரிக்காவிட்டால் அவன் கை கால்களை அவர்கள் முறித்து அவனை சாவுக்கு உட்படுத்துவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ 7 வார்த்தைகளை பேசி முடித்து பிதாவின் கரத்திலே மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் வாழ்க்கையை குறித்து நியமிக்கப்பட்டிருக்கிறது என்னவென்று பிரசங்கி 8:8 ஆவியை விடாதிருப்பதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியானால் ஒரு மனிதன் ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அவனால் கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை பெற்றிருந்தார். காரணம், தேவகுமாரனாகிய கிறிஸ்து மனுஷனாக இந்த உலகத்திலே பாடுகளை சுமந்து மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இங்கே வந்து பிறந்தார். அவர் உலகத்திலே வாழ்கின்ற போது சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற வேளையிலே மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருந்தார். ஆனாலும் அவர் யோவான் சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரம் 17-18 கூறும்போது, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிற படியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இயேசு கிறிஸ்து ஜீவனை விடவும் எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் உடையவராய் இருந்தாலும் சிலுவையிலே பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று அவர் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஒப்புவித்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லி 3 காரியங்களை நாம் சிந்திக்கொள்ளலாம். முதலாவதாக, a word of oneness, ஐக்கியத்தின் வார்த்தை.
இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து பிறந்தது முதல் அவர் மரிக்கும் வரைக்கும் பிதாவோடு இருந்த ஐக்கியத்தை நாம் அநேக வசனங்கள் மூலமாக, அவருடைய செயல்கள் மூலமாக, அவருடைய வார்த்தைகள் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் பெற்றோர்கள் ஒவ்வொரு வருடமும் பஸ்கா பண்டிகைக்கு குடும்பமாக தேவாலயத்துக்கு செல்வதுண்டு. 12ஆம் வயதிலும் இயேசுவை அழைத்து கொண்டு அவர்கள் பஸ்கா பண்டிகைக்கு சென்ற பொழுது இயேசு கிறிஸ்து அங்கேயே தங்கிவிட்டார். அதை அறியாத பெற்றோர்கள் 3 நாள் பிரயாணத்திற்கு பிறகு மீண்டும் இயேசுவை தேடிக்கொண்டு தேவாலயத்திற்கு சென்ற பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லி லூக்கா 2ஆம் அதிகாரம் 46-47 வசனம் சொல்லுகிறது. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திரங்களை குறித்து பிரமித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்பொழுது அவருடைய பெற்றோர்கள், ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று இயேசுவின் இடத்தில் கேட்ட பொழுது அவர், பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியவில்லையா என்று சொல்லி அவர் பெற்றோர்களுக்கு தான் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை நினைவுபடுத்தினார். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே அவர் 17 முறை பிதாவே என்று சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கின்ற பொழுது 6 முறை பிதாவே பிதாவே என்ற வார்த்தையை சொல்லி அந்த ஜெபத்தை அவர் ஏறெடுத்தார். சீஷர்களுக்கு தான் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்ற வேளையிலே அந்த ஜெபத்தை பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஆரம்பிக்க செய்து, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகளே என்று சொல்லி பிதாவை நோக்கி அந்த விண்ணப்பத்தை முடிக்கும்படியாக கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தான் போதித்தபடியே சிலுவையிலே முதல் வார்த்தையிலே பிதாவே என்று ஆரம்பித்தவர் கடைசி வார்த்தையிலும் பிதாவே என்று சொல்லி அவர் முடித்தார். இதன் மூலமாக இயேசு கிறிஸ்து பிதாவோடு இருந்த ஐக்கியத்தை சிலுவையிலே கடைசி மட்டுமாக அவர் நிறைவேற்றி அதை பாடமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக த வேர்ட் ஆஃப் ஃபுல்ஃபில்னஸ், நிறைவேறுதலின் வார்த்தை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்திலே பிதாவாகிய தேவன் மனுஷனை எப்படி உருவாக்கினார் என்று சொல்லி ஆதியாகமம் 2:7 நாம் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். மனிதனை மண்ணினாலே படைத்த தேவன் தன்னுடைய ஆவியை ஊதி அவனை ஜீவ ஆத்மா உள்ள மனிதனாக மாற்றினார். யோபு அவர்கள் மனிதனுக்குள் இருக்கிற அந்த ஆவியை குறித்து குறிப்பிடும்போது யோபு 12:10 சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு மனிதனுடைய ஜீவன் பிரியும் போது அது என்னவாகும் என்று சொல்லி பிரசங்கி குறிப்பிடுகின்ற பொழுது பிரசங்கி 12:7 இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் மறுபடியும் போவதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்தில் நினை என்று சொல்லி அவர் குறிப்பிட்டுள்ளார். இதிலே தெளிவாக நாம் பார்க்க முடியும், இந்த சரீரமானது மண்ணுக்கு மண்ணாக மாறும், ஆனால் ஆவியோ அதை தந்த தேவனிடத்திற்கு போகும் என்று சொல்லி பிரசங்கி குறிப்பிட்டு உள்ளார். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் சரீரமானது கல்லறையில் வைக்கப்பட்டது. அந்த வேத வாக்கியத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்திலே தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் நாட்களிலே தான் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவேன் என்பதை குறித்து அநேக முறை சீஷர்களுக்கு குறிப்பிட்டுள்ளார். ஆனாலும் 2 முறை அவர் தெளிவாக கூறுகின்ற வேளையிலே யோவான் 2ஆம் அதிகாரம் 19-21 வசனத்திலே இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளுக்குள்ளே அதை எழுப்புவேன் என்றார். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார்.
இதை கேட்டுக்கொண்டிருந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை கூறின பொழுது அவர்களால் அதன் உட்கருத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. எருசலேம் தேவாலயத்தை இடித்துவிட்டு 3 நாளைக்குள்ளாக கட்டுவார்கள் என்று சொல்லி அவர் கூறின போது கேட்ட ஜனங்களும் சீஷர்களும் நினைத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது கல்லறையிலிருந்து உயிர்த்து எழுந்தாரோ அப்பொழுது அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார் என்று. அதே போல மத்தேயு 12:40 யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்றார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஜீவனை பிதாவினிடத்தில் கொடுத்தாலும் அவர் 3ஆம் நாளிலே உயிருள்ளவராக எழுந்திருப்பேன் என்று சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றினார் என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடமும் அதுதான். இந்த உலகத்தை விட்டு நம்முடைய ஜீவன் பிரிந்து போனாலும் அவர் வருகின்ற பொழுது ஜீவனுள்ளவர்களாய் நாம் எழுந்திருப்போம். அவருக்காக காத்திருக்கிறவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு செல்வோம் என்ற ஒரு நிச்சயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 3ஆவதாக a word of path of life, ஜீவ மார்க்கத்தை காட்டும் வார்த்தை. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுவதற்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் மரணத்திற்கு பின்பாக நிகழக்கூடிய காரியங்களை அவர்கள் தெளிவாக அறிந்திருக்கவில்லை. எனவே தான் தாவீது ராஜா சொல்லுகின்ற போது மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று குறிப்பிட்டார். யோபு அவர்கள் இருளின் பாதையிலே கடந்து செல்லும் பொழுது என்று குறிப்பிட்டார். மற்ற பரிசுத்தவான்கள் மரிக்கின்ற பொழுது முன்னோர்கள் செல்கின்ற பாதையிலே நாங்கள் செல்லுகிறோம் என்று சொல்லி ஒரு தெளிவற்றவர்களாய் கூறினார்கள். ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து எழுந்தாரோ அதற்கு பின்பாக மரித்த சீஷர்களும் பரிசுத்தவான்களும் தாங்கள் நிச்சயமாக ஒரு நாளிலே உயிரோடு எழும்புவோம் என்ற உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார்கள். இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு முதலாவது இரத்த சாட்சியாக மரித்த ஸ்தேவான் அவர்களை பலவிதமான பொய் குற்றச்சாட்டுகளை சாட்டி அவரை கல்லெறியும்படியாக கொண்டு போய் நிறுத்தியிருந்தார்கள். அப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் வானத்திலே அவர் கண்ட தரிசனத்தை குறிப்பிடும் பொழுது அப்போஸ்தலர் 7:55 ஸ்தேவான் அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அவர் தரிசனத்திலே இயேசுவானவர் நிற்கிறதை அவர் கண்டார். அதை தான் மட்டும் வைத்துக்கொள்ளாமல் தன்னை கல்லெறிய சூழ்ந்து நின்ற ஜனங்களும் கேட்கும்படியாக 7:56 நாம் பார்க்கிறபடி அது வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்று அவர் சத்தமிட்டு சொன்னார். அப்படி சொன்ன பொழுது அவர் மேல் ஜனங்கள் கோபமாக்கி கல்லெறிந்தார்கள். அவர் மரிக்கின்ற வேளையிலே அப்போஸ்தலர் 7:59 படி கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்திலே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரமில்லாமல் இந்த மக்கள் தன்னை கல்லெறியவர்களுடைய குற்றத்தை அவர்கள் மேல் சுமராதிரும் என்று சொல்லி அவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவை போலவே ஒரு மன்னிப்பை கேட்டவராய் இந்த ஜீவனை அவர் விட்டார். பேதுரு அவர்களும் மரிக்கின்ற வேளையிலே தன்னுடைய மரண நாள் வந்துவிட்டது என்பதை அறிந்தபோது அவர் கூறிய வார்த்தையை 2 பேதுரு 1:13 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடம் என்று அறிந்து மரணமானது தனக்கு அருகில் வந்துவிட்டது என்பதை தெளிவாக அறிந்த பேதுரு அவர்கள் நமக்கு கூறுகின்ற அறிவுரையை நாம் 2 பேதுரு 3:16 வாசிக்க முடியும். கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று நமக்கு அறிவுரை கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது நாம் கரையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் சமாதானத்தோடு காணப்பட வேண்டும் என்று சொல்லி பேதுரு அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். பவுல் அடிகளார் இந்த உலகத்திலே எவ்வளவு போராட்டங்களை போராடி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறித்தார். அவரோ தன்னுடைய மரண நாள் நெருங்கின போது 2 தீமோத்தேயு 4:6-8 படி நான் இப்பொழுதே வான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது.
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு நம்பிக்கையான வார்த்தையை அவர் கூறியுள்ளார். அவர் ஜீவிய காலம் முடிந்தாலும் அவருக்காக ஒரு நல்ல போராட்டத்தை போராடினதன் நிமித்தமாக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்பிக்கையோடு போனார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து எழுந்த பிறகு மரணமானது ஒரு முடிவல்ல, ஒரு புதிய வாழ்க்கைக்கு ஆரம்பம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். மரணம் ஒரு பயத்தை கொடுப்பது அல்ல, நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நாமும் அந்த பரிசுத்தவான்களைப் போல இயேசு காட்டிய வழியிலே அவர் கொடுத்த கற்பனைகளின்படி நாம் வாழ்வோமானால் நிச்சயமாக நாமும் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள ஓட்டத்தை ஓடி நிச்சயத்தோடு நாம் கர்த்தருடைய கரத்திலே நம் ஆவியை ஒப்பு கொடுக்க முடியும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது நமக்காக வைக்கப்பட்டுள்ள அந்த நீதியின் கிரீடத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோம். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ரோமர் 10:9 கூறுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இயேசு கிறிஸ்து நமக்காக தேவகுமாரனாய் இருந்தும் மனுஷனாய் பாடுகளை பட்டு நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதன் மூலமாக நம் சமாதானத்தோடு இந்த உலகத்தை கடந்து செல்வதற்கு எல்லா வழிகளையும் நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் அவரை விசுவாசிப்போம். அந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே அவரோடு கூட நாம் எதிர்கொண்டு போக நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. கண்களை மூடி செபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது படி கர்த்தாவே, மரணமானது முடிவல்ல, அது ஒரு புதிய மார்க்கத்தை நமக்கு காட்டுகிறது, புதிய வழியை எங்களுக்கு காட்டுகிறது, எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. இதை கற்றுக்கொண்ட நாங்கள் கர்த்தாவே உண்மையே எங்கள் வாழ்க்கையிலே பற்றி கொண்டு ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தின்படி வாழ்ந்து நித்திய வாழ்வை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய பிரசன்னத்தை விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் நீர் போதுமானவராக இருந்து வழி நடத்துங்க. இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும். நசரனாகிய இயேசுவின் பாதம் பணிந்து கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இது போன்ற சத்தியங்களை தொடர்ந்து கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன்.